சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முக்கிய அமைச்சர் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கட்டுக்கட்டான பணம் வரும் தேர்தலில் தொகுதி வாரியாக விநியோகம் செய்வதற்காக திமுகவினர் பதுக்கி வைத்திருக்கும் பணம் எங்கே உள்ளது என்பது எனக்கு தெரியும். அவை உரிய நேரத்தில் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து வேலூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசுகையில், தேர்தல்களில் இறந்தவர்கள் எல்லாம் வாக்குப்பதிவு நாளன்று வந்து ஓட்டு போட்டுக்கொண்டே இருந்தாங்க. தற்போது எஸ்ஐஆர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதால் பீகார் சட்டசபை தேர்தலில் 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது. இதே நிலை தமிழகத்திலும் தொடரும். கடந்த முறையே திமுக ஆட்சிக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு சில கூட்டணியினர் தவறு செய்ததால் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தது. போன தேர்தலிலேயே 110 இடங்களில் பாஜகவும் அதிமுகவும் வென்றிருக்க வேண்டும். இதுதான் உண்மை. அதே நிலைமை தற்போது திரும்ப வரப்போகிறது. நான் ஏற்கனவே தை பிறந்தால் வை பிறக்கும் என பேசினேன். தற்போது வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் மகாலட்சுமி தாயார் அருள்பாலிக்கும் இதே பூமியில் நான் உறுதியாக சொல்கிறேன், வரும் 2026ஆம் ஆண்டு நடக்கும் தேர்தலில் அதிமுக, பாஜக, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியோர் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தே தீரும். ஓட்டுக்கு 2000, 3000 தருவோம் என சொல்கிறார்கள். ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகளிலும் 20 கோடி ரூபாய் திமுகவினர் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். யார் யார் வீட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். தகுந்த நேரம் வரும்போது அனைத்து பணமும் நிச்சயம் பறிமுதல் செய்யப்படும். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கேற்றுவது குறித்து நீதிபதி GR சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு வழங்கினார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தீபத்தூணில் 10 பேர் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என சொல்லியிருந்தார். அன்றைய தினம் 10 பேர் போய் தீபம் ஏற்றியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. திருப்பரங்குன்றத்தில் நீதிபதியின் தீர்ப்பை ஏற்று தீபம் ஏற்ற யாரும் எதிர்க்கவில்லை. இதை எதிர்த்த ஒரே நபர் முதல்வர் ஸ்டாலின். இதுதான் வாக்கு வங்கி அரசியல். முதலிலே அது தீபத்தூண் இல்லை என்றார்கள். ஆனால் கனிமொழி என்ன சொன்னார்? அது எல்லைக்கல் என்றார். எல்லைக்கல் என்றால் நாலாபுரமும் இருந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு கல் இருப்பதால் அது தீபத்தூண். அதன் பிறகு இது சமணர்கள் வெளிச்சத்திற்காக தீபம் ஏற்றி வைத்த கல் என்கிறார்கள். ஆனால் சமணர்கள் எப்போதுமே தீபம் ஏற்றி வைத்தது கிடையாது. இதையெல்லாம் சொல்வது திமுக குடும்பத்தினர் மட்டுமே என நயினார் நாகேந்திரன் தற்போது சொல்லியிருக்காரு.